அம்மா நீங்கள் வாக்கு சொல்கிறது மட்டுமா இல்லை அதான் குறி சொல்கிறது மட்டுமா இல்லை எல்லாமே பார்ப்பீங்களா? நாங்கள் எல்லாமே பார்ப்போம், ஏ டு இசட் வரைக்கும். அதாவது மற்றவங்கள மாதிரி வந்து இது பண்ணணும் அதை பண்ணணுன்றதெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம், புரியுதுங்களா? அதை என்ன கஷ்டமா அதுக்கு தகுந்த பொருள் எங்ககிட்ட இருக்குது. இந்த பொருள் அந்த பொருள் வந்து 555 ரூபாய் மட்டும்தான். அதிகமான ரேட்டெல்லாம் நாங்கள் யாருக்கும் விற்கிறதில்ல, யாருக்கும் செய்யறதில்ல. அந்த பொருளை கொடுத்துரு அவங்க என்ன சொன்னமோ அதை சொல்லி அவங்க வச்சுக்கிட்டாங்கன்னா அது அவங்க சக்ஸஸ் ஆகும். கணவன் மனைவி சேர்த்து வைக்கிறது, டைவர்ஸ் ரேஞ்ச் வரைக்கும் போய் டைவர்ஸே நடக்கிறபோது அப்ளை பண்ணிடுறவங்களுக்கு கூட நாங்கள் சேர்த்து வச்சுருக்கோம். குழந்தை இல்லாதவங்க 10 வருஷம் இல்லை 18 வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கும் குழந்தை நிற்க வச்சு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி திருமணம் ஆகாதவங்களுக்கு எவ்வளோ வருஷமானாலும் ஆகிடுச்சோம். ஒரு பொண்ணுக்கு வந்து 23 வயசு வரைக்கும் பெரிய பொண்ணு ஆகலை. அவங்க பார்க்காத இடம் இல்லை, நிறைய இடத்துல பார்த்துட்டு இதே நம்ம ஊருக்கு ஒரு 3 ஊர் தள்ளி தான் இருக்காங்க. இன்றைக்கி அந்த பிள்ளைக்கு பூத்து போன வருஷத்துக்கு முந்தின வருஷம்தான் அந்த பொண்ணு பெரிய பொண்ணாச்சு. அந்த பொண்ணு பூத்து கொடுத்து இப்போ இந்த பொண்ணு கல்யாணம் ஆகி ஒரு பிள்ளை இப்போ வயிற்றுல இப்போ பிறந்து 4 மாதம். அது மாதிரி நடத்தி கொடுக்க முடியாதெல்லாம் நடத்தி கொடுக்கறது தான் நாங்கள். நடக்கவே நடக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு சவால் விட்டு நடத்தி தரோம் நாங்கள். ஆனால் மற்றபடி வந்து நாங்கள் காசு பணத்துக்கு ஆசைப்படுறவங்க இல்லை, இது பண்ண அம்மா நம்பினா நாங்கள் இறங்கி செய்வோம். ஒன்று கேட்குறேன், இப்போ நிறைய இடத்துல பார்த்துருக்காங்க, ஆனால் இங்கே வந்து நடக்குது. அப்போது இங்கே அந்த சக்தி இருக்குது, அந்த ஒரு இந்த அதிசயம் சொல்கிறதா சக்தின்னு சொல்கிறதா தெரியும், இருக்குதா இல்லையான்றது உணவுறவங்களுக்கு தெரியும், வரவங்களுக்கு தெரியும். பார்க்குறவங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியுமா என்னான்னு எனக்கு தெரியாது, ஆனால் உணர்றவங்களுக்கு தெரியும். இந்த மண்ணுக்கு வரவங்க யாராக இருந்தாலும் அதை உணர்வாங்க. அவங்களே சொல்லியிருக்காங்க, அம்மா என்கிட்ட பேசியிருக்கோம்மா, அம்மா இப்படி சொல்லியிருக்கோம்மா, இப்படி செஞ்சுருக்கோம்மா, நாங்கள் இது செஞ்சோம்மா, நாங்கள் நல்லா இருக்கோமான்னு சொல்கிறோம். ஆனால் இன்ன வரைக்கும் எல்லாம் நல்லது. ஒருத்தரும் கடுகளவுக்கும் நம்மக்கிட்ட வந்தவங்களுக்கு ஃபெயிலியரான சரித்திரமே கிடையாது. அதே போல் இன்ன வரைக்கும் எல்லாம் ஐயோ இந்த இடமான்னு சொன்னவங்களும் கிடையாது. வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே நாங்கள் நல்லது செஞ்சு தான் கொடுத்துருக்கோம், நல்லது இன்னமும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். நாங்கள் யாருக்கிட்டையும் ஆதாயத்தை எதிர்பார்த்து செய்யறதில்ல, அம்மாவுடைய அருளால் நாங்கள் செய்கிறோம். நல்லது மட்டும்தான் நீங்கள் செய்வீங்க. ஆமாம், கோடி ரூபாய் கொடுத்தாலும் தீங்கு செய்ய மாட்டோம். ஒருத்தர் அழிக்கணும்னா நாங்கள் அழிக்க மாட்டோம், அவங்கள தூக்கணும்னா நாங்கள் தூக்க மாட்டோம், அவங்களுக்கு இது வைக்கணும்னா நாங்கள் வைக்க மாட்டோம். அதே நன்மைன்னா எங்கள் உயிரை பணைய வச்சு கூட நாங்கள் அதை நடத்தி கொடுப்போம். ஏன்னா அந்த மாதிரி பல இடத்துல நடக்குதேம்மா, அது எங்களுக்கு பண்ணுவாங்க, அது எங்களுக்கு தேவையில்லை, அது எங்களுக்கு எதுவும் தேவையில்லை. அதாவது நன்மை செய்யறதுக்கு நாங்கள் இருக்கிறோம். அப்போ எவ்வளோ காசு கொடுத்தாலும் நீங்கள் செய்ய மாட்டீங்க கேட்டது. கோடி ரூபாயில் கோடி கொடுத்தாலும் நாங்கள் செய்ய மாட்டோம், நன்மை மட்டும்தான் நாங்கள் செய்வோம். அதனால் நல்லதை மட்டும் செஞ்சு மக்கள்கிட்ட நல்லதை மட்டும் நாங்கள் பெறுகிறோம். மற்றபடி தீங்கு இது வரைக்கும் நாங்கள் செஞ்சதில்லை, நன்மை மட்டும்தான் நாங்கள் செஞ்சுருக்கோம். நாங்கள் இங்கே மட்டும் இல்லை, நாங்கள் எவ்வளோ இடம் செஞ்சுருக்கோம், எவ்வளோ இடத்த செஞ்சு நாங்கள் நல்ல பேர் தான் வாங்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் இதுக்கான எல்லா மருந்து பொருள் எல்லாம் வச்சுருக்கீங்களாம்மா? வச்சுருக்கோம். இல்லை குறியில் மட்டும் சொல்கிறது மட்டுமா, இந்த பழம் மட்டும் கொடுக்கறது வேணுமா, இல்லைன்னா இதுக்கேற்ற சக்தி எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கனியில தீர்க்க பார்ப்போம். அதாவது என்ன பிரச்சனை இருந்தாலும் 3 மாதத்துக்குள்ளே தீர்த்து கொடுக்கறது எங்களுடைய கடமை. இந்த 3 மாதம் எங்களுடைய கடமை என்ன, ஒன்று தான். எங்கள் கோயிலுக்கு அந்த 3 மாதம் எங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும். அந்த 3 மாதத்துக்கு நாங்கள் மலையனூர் கூப்பிட்டு போவோம். கூப்பிட்டு போய் அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை நாங்கள் பண்ணுவோம். அவங்க கையில் எந்த பொருளும் ஆதாயத்தை எதிர்பார்த்து பண்ண மாட்டோம். வெறும் வண்டிக்கு மட்டும்தான் நாங்கள் 1000 ரூபா காசு வாங்குவோம். அதுக்கப்புறம் நாங்கள் எதுவுமே வாங்க மாட்டோம். கனி உடைக்கும் சரி, நாங்கள் எதுவும் பண்ணுறோம். அன்னதானத்துலேருந்து எல்லாமே, தங்க ரூம் செலவுலேருந்து எல்லாமே எங்களுக்கு தான். எல்லாமே நாங்கள் அவங்களுக்கு பார்த்து நல்லது செஞ்சோம். அந்த 3 மாதத்துக்குள்ளே அவங்க பிரச்சனை தீர்த்துருவோம். தீர்த்து கொடுத்து நாங்கள் விட்டுருவோம், அவ்வளோதான். நீங்கள் மாலை போட்டிருக்கீங்களாம்மா? கழுத்தில் மாலை தெரியுது. ஆமாம், நாங்கள் மயான கொள்ளைக்கு போட்டிருக்கோம். நாங்கள் மலையனூரில் இங்கே மயான கொள்ளை இட்டுட்டு நாங்கள் மலையனூரில் போய் பூக்குழி இறங்குவோம். மாலை யாருக்குமா? நாங்கள் 60 பேர் போவோம். மாலை யாருக்குமா? நாங்கள் அங்காளம்மாக்கு போட்டிருக்கோம், மயான காளிக்கு போட்டிருக்கோம். பூக்குழியில் இறங்கி ஏறுறதுக்கு. ஆமாம், இங்கே மயான கொள்ளை விட்டுட்டு நாங்கள் பூக்குழியில் அங்கே ஏறி இறங்கி அங்கே 3 நாள் விழா செய்வோம் நாங்கள் மலையனூரில். அங்கே நாங்கள் காடா வெட்டி அங்கே 10 பேர் சாப்பாடு போட்டுட்டு நாங்கள் வருவோம். நீங்களாம் குரூப்பாக போகிறது? ஆமாம், மாதம் நாங்கள் 25 பேர் 30 பேர் போவோம். இந்த மயான கொள்ளை நன்று மட்டும் இந்த டைம் மட்டும் நாங்கள் 60-65 பேர் போவோம். அங்கே போயிட்டு இதே போல் கோயில் இருக்காங்க? எல்லாமே இருக்குது, அங்கேயும் இருக்குது. என்னன்னா அங்கே சின்ன சிலை தான், கல் சிலை தான் வச்சுருக்கோம். சரிம்மா,
அடுத்ததில் பார்க்கலாம். இன்றைக்கி இது போதுமா?